அனைவருக்கும் வணக்கம். குரு வக்ர நிவர்த்தி பலன்கள் 2025 நம்முடைய நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்போ டீடைலா பார்க்கலாம். வக்ரத்துல இருந்த குரு பகவான் கரெக்டா பிப்ரவரி 4ஆம் தேதி வக்ர நிவர்த்தி ஆக போறாரு. பிப்ரவரி 4ஆம் தேதியில இருந்து மே 14ஆம் தேதி வரைக்கும் நேர்கதியில ரிஷப ராசியில டிராவல் பண்ண போறாரு. நவகிரகங்களிலே முக்கியமான பிளானட் வந்து குரு. அதுதான் ஒரு சுபத்தன்மை நிறைந்த ஒரு கிரகம். அந்த கிரகம் வக்ரத்துல இருக்கிறது அந்த அளவுக்கு சிறப்பு கிடையாது. இதனால் வரைக்கும் வக்ரத்துல இருந்தாரு. கரெக்டா பிப்ரவரி 4ஆம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகி நேர்கதியில டிராவல் பண்ண போறாரு. இந்த வக்ர நிவர்த்தி சுமார் ஒரு 99 நாட்கள் இருக்கும். அதாவது பிப்ரவரி 4ல இருந்து மே 14 குரு பயிற்சி வரைக்கும் குரு பகவான் நேர்கதியில டிராவல் பண்ணுவாரு. மே 14ஆம் தேதி குரு பயிற்சி, அது வரைக்கும் ரிஷப ராசியில டிராவல் பண்ணுவாரு. இந்த குரு வக்ர நிவர்த்தி நம்முடைய நட்சத்திரம், நம்முடைய ராசி இதுக்கெல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்போ ரொம்ப டீடைலா பார்க்கலாம். வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற இது போல இன்ஃபர்மேட்டிவான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இப்போது மகர ராசி அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு வக்ர நிவர்த்தி பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, குரு பகவான் நம்மளுடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரத்துக்கு 5ஆம் இடத்துல வக்ர நிவர்த்தி ஆக போறாரு. குருவை பொறுத்த வரைக்கும் மகர ராசி மற்றும் மகர ராசியுடைய நட்சத்திரங்களுக்கு 3, 12க்குரிய ஒரு கிரகமா வந்துடும். அதாவது வந்து குரு பகவான் மறைவு ஸ்தானாதிபதியா வருவாரு. அந்த மறைவு ஸ்தானாதிபதி திரிகோணத்துல, அதுவும் 5ஆம் இடத்துல இருக்கிறது கொஞ்சம் மைனஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இருப்பினும் குரு பகவான் ஒரு இயற்கை சுபர். அதனால மறைவு ஸ்தானாதிபதியாக வந்தாலும் 5ஆம் இடத்துல குரு சஞ்சாரம் செய்யும் பொழுது ஒரு விஷயத்தை மைனஸ் பண்ணி ஒரு விஷயத்தை பிளஸ் பண்ணுவாரு. பிளஸ் ஆர் மைனஸ் கேட்டகரியில தான் குரு நமக்கு ரோலை பிளே பண்ணுவாரு. இருப்பினும் ஒரு விஷயத்தை மைனஸ் பண்ணி ஒரு விஷயத்தை நல்லா ஸ்ட்ரென்த்தா பிளஸ் பண்ணுவாரு. எனவே குரு 5ல சஞ்சாரம் செய்யறத நம்ம சிறப்பாவே எடுத்துக்கலாம். ஆனா ஒரு சில மைனஸான விஷயங்கள் இருக்கு. அதை நான் டீப்பா எக்ஸ்பிளைன் பண்றேன் இந்த வீடியோல. அடுத்தது குரு பகவான் அமர்ற இடத்தை காட்டிலும் குரு பகவான் பார்க்கிற இடம் மிகச் சிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குரு பார்க்க கோடி நன்மை அப்படிங்கிற விதிக்கு இணங்க குரு பகவான் தன்னுடைய 5ஆம் பார்வையை நம்முடைய ராசிக்கு மற்றும் நம்முடைய நட்சத்திரத்துக்கு 9ஆம் இடத்துல பதிப்பாரு. 9ஆம் இடத்துல ஆல்ரெடி கேதுவுடைய சஞ்சாரம் இருக்கு, பாகிய கேது. இப்ப குரு பகவான் பாகிய கேதுவை பார்க்கிறதுனால கேது பண்ண தோஷங்கள்லாம் நிவர்த்தி ஆகுது. அது நமக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம். அடுத்தது குரு பகவானுடைய சப்தம பார்வை நம்முடைய ராசிக்கு மற்றும் நம்முடைய நட்சத்திரத்துக்கு 11ஆம் இடத்துல பதியும். லாபஸ்தானத்துல குரு பார்வை பதிகிறது சிறப்பு. அதே சமயத்துல சனி பார்வையும் லாபஸ்தானத்துல இருக்கு. கடந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு பொருளாதார ரீதியா ரொம்ப ஸ்ட்ரகிளா போனதுக்கு காரணமே சனி பார்வை லாபத்துல இருந்ததுதான். நம்ம உழைக்கிற உழைப்புக்கு ஏற்ற ஒரு பொருளாதாரமோ ஒரு அங்கீகாரமோ நமக்கு கிடைச்சிருக்காது. அதுதான் சனி பார்வை அப்படின்னு சொல்லுவோம். அதையும் சனி பகவான் நம்முடைய ராசிநாதன் அப்படிங்கிறதுனால சனி பார்வை 11ஆம் இடத்துல இருந்தாலும் அது ஒண்ணுமே இல்லாம ஜீரோ ஆக்காம ஏதோ நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்யற அளவுக்கு ஏதோ பொருளாதாரத்தை நமக்கு அப்படியே மாத்தி மாத்தி கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு. அதாவது அப்படியே லைஃப் அப்படியே ரொட்டேட் ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப அதுல திருப்தி இல்ல அப்படிங்கிற ஒரு மனநிலையில லைஃப் ஆனா அப்படியே ரொட்டேட் ஆகி அப்படியே மூவ் ஆன் ஆகிட்டே இருந்துச்சு. அந்த கான்செப்ட் படி தான் சனி பார்வை நம்மளை இயக்கிட்டு இருந்துச்சு. இப்ப குரு பார்வை லாபத்துக்கு வர்றது மிகச் சிறப்பு. அதுலயும் குரு பகவான் விரையாதிபதி, 3ஆம் ஸ்தானாதிபதி, முயற்சி ஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தை பார்க்கிறது நம்முடைய முயற்சிகள்ல ஒரு விபரீத வெற்றியை கொடுக்கும். அது ஒரு பெரிய பாசிட்டிவா இருக்கு. விரையாதிபதி லாபஸ்தானத்தை பார்த்துச்சுன்னா நம்முடைய செலவுகளுக்கு ஏற்ற பொருளாதாரம் நமக்கு கிடைக்கும். ஒரு திருப்தியா செலவு செய்யலாம் அப்படிங்கிற ஒரு காம்பினேஷனை கிரியேட் பண்ணுது. அடுத்தது குரு பகவானுடைய பார்வை ஜென்மஸ்தானத்துல நம்முடைய ராசியிலேயே பதியுது. 5ஆம் ஸ்தானத்துல அமர்ந்த குரு நம்முடைய ராசியை தன்னுடைய 9ஆம் பார்வையால பார்ப்பாரு. ஜென்மத்தை குரு பகவான் பார்க்கிறது மிக மிக சிறப்பு. ஜென்மத்துக்கு குரு பார்வை கிடைச்சதுன்னா இருக்கிற குழப்பங்கள்லாம் நிவர்த்தி ஆகுதுன்னு அர்த்தம். அந்த கான்செப்ட் ரொம்ப எக்ஸ்ட்ராஆர்டினரியா இருக்கு. இருப்பினும் இந்த குரு வக்ர நிவர்த்தி மகரத்துக்கு பிளஸ் ஆர் மைனஸ் கேட்டகரியில தான் வேலை செய்யும். ஒரு பக்கம் மைனஸ் நடந்தாலும் ஒரு பக்கம் பிளஸ் ஆன நிறைய விஷயங்கள் நமக்கு நடக்கும். சரி, எதெல்லாம் பிளஸ்ஸா இருக்கு, எதெல்லாம் மைனஸா இருக்கு, இதெல்லாம் நம்ம கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத இப்போ டீடைலா பார்க்கலாம். முதலாவதா பாசிட்டிவான விஷயங்கள்லாம் என்ன? குரு 5ஆம் இடத்துல குழந்தை பாகியம் இல்லாதவர்களுக்கு மருத்துவ செலவுகளோட குழந்தை பாகியத்தை கொடுத்துருவாரு. இந்த நேரத்துல குழந்தை பாகியத்துல முயற்சி எடுப்பாங்க. குழந்தை பாகியம் இல்லையே அப்படிங்கிற வருத்தம், கவலை இந்த காலகட்டங்களில் தலை தூக்கும். அந்த கவலையோட அதுக்கு ஒரு நிவர்த்தியும் கிடைச்சிடும். அதை இந்த காலகட்டத்தில் நம்ம பெரிய பாசிட்டிவா எடுத்துக்கலாம். பிப்ரவரி 4ல இருந்து மே 14 இந்த டைம் பீரியட்ல குழந்தை பாகியத்துல மருத்துவ செலவுகளோட நல்ல செய்திகளை தாராளமா எதிர்பார்க்கலாம். அடுத்தது பிள்ளைகளுக்கு சுப விசேஷம் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த டைம் பீரியட் ஒரு கரெக்டான டைம் பீரியட். இந்த காலகட்டத்தில் பிள்ளைகளுக்கு நிறைய சுப விஷயங்கள் நடக்கும். அது சம்பந்தமான சுப விரய செலவுகள் இந்த காலகட்டங்கள்ல இருக்கும். ஓவராலா குழந்தை பாகியம், பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயம், இதுல இருந்த அந்த வருத்தம் எல்லாமே அப்படியே நிவர்த்தி ஆகுது. ரொம்ப நாளா நீங்க நினைச்சிட்டு இருந்த, ஆசைப்பட்டு இருந்த அந்த விஷயம் இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு கிடைக்குது. ஆனா அது செலவுகளோட நடக்கும். அதை தான் நீங்க இங்க மெயினா பார்க்கணும். ஆனா அந்த செலவு அர்த்தமுள்ள செலவா இருக்கும், மகிழ்ச்சி தரக்கூடிய செலவா இருக்கும். அதுவும் நமக்கு ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம் தான். அடுத்தது பார்த்தோன்னா பூர்வீக சொத்துல இருந்த குழப்பங்கள் விலகும். பூர்வீக சொத்தை விற்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த நேரத்துல அந்த பூர்வீக சொத்தை விற்கலாம். பூர்வீக
சொத்தை வித்து வேற ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயம் பண்ணுவீங்க. ஒரு விஷயத்தை இழந்து ஒரு விஷயத்தை அடையிறது. சோ அந்த காம்பினேஷன் இப்ப ஆக்டிவேட் ஆகுது. பூர்வீக சொத்தை விற்கணும்னு ரொம்ப நாளா ட்ரை பண்றீங்கன்னா அது இந்த டைம் பீரியட்ல கைகூடி வரும். அடுத்து காதல் உறவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு மாதிரி குழப்பங்கள் ஏற்பட்டாலும் அதோட எண்ட் ரிசல்ட் நமக்கு ஃபேவரா இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது குரு பார்வை நம்மளுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல கேதுவுடைய தோஷத்தை நிவர்த்தி செய்யறாரு. இந்த நேரத்துல தந்தை சார்ந்த வகையில இருந்த அதிகப்படியான தேவையற்ற விரைய செலவுகள்லாம் நிவர்த்தி ஆகும். தந்தையார் உடல் ஆரோக்கிய ரீதியா பாதிக்கப்பட்டு இருக்காங்கன்னா அந்த உடல் ஆரோக்கிய பிரச்சனையில இருந்து இம்ப்ரூவ் ஆகி வந்துருவாங்க. அந்த பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தி ஆகும். மருத்துவ செலவுகள் குறையும். குரு பகவான் விரையாதிபதி 3ஆம் அதிபதி அப்படிங்கிறதுனால தந்தை சார்ந்த விஷயங்கள்ல புதிய முயற்சிகள் எடுப்பீங்க. தந்தையாருடைய உடல் ஆரோக்கியத்தை இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஒரு முயற்சி எடுப்பீங்க. அது சார்ந்த வகையில ஒரு சில விரைய செலவுகள் ஏற்படும். அதை பெரிய நெகட்டிவான செலவா எடுத்துக்க வேண்டாம். இந்த நேரத்துல பண்ற செலவு ஒரு அர்த்தமுள்ள செலவா இருக்கும். உங்களுக்கு ஒரு மன நிம்மதியை கொடுக்கும். அப்படிப்பட்ட ஒரு செலவா இருக்கும். ஆகவே தந்தை சார்ந்த விஷயங்கள்ல இருந்த குழப்பங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகும். முக்கியமா அவருடைய உடல் ஆரோக்கியம். மேலும் அவர்களோட ஏதாச்சும் கருத்து வேறுபாடு இருக்கு, பேசிக்காம இருக்கீங்கன்னா அந்த பிரச்சனைகள்லாம் இப்போ ஓரளவுக்கு நிவர்த்தி ஆகும். அந்த குழப்பங்கள்லாம் ஓரளவுக்கு நிவர்த்தி ஆகும். அடுத்தது மெயினா பார்த்தோம்னா பாகியஸ்தானத்துல கேது கடந்த காலகட்டங்கள்ல நிறைய பேருக்கு கையில இருந்த தங்க அணிகலன்களை கொண்டு போய் அடகு வைக்க வச்சிருப்பாரு. ஏதோ ஒரு வகையில லோன் எடுக்க வச்சிருப்பாரு. சோ நீங்க ஆல்ரெடி அடகு வச்சிருக்க அந்த தங்க அணிகலன்களை மீட்டெடுக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். இழந்தவை மீண்டும் கைக்கு கிடைக்கும். அதுதான் பாகியஸ்தானத்துல குரு பார்வை பதிகிறது. அதிகப்படியான கடன் சுமை இருக்குன்னா அந்த கடனை கட்டி முடிப்பீங்க. அது ரொம்ப ஃபேவர் பண்ணும் இந்த டைம் பீரியட்ல. ஆகவே ரொம்ப கடன் இருக்குன்னா கரெக்டா உங்களுடைய கடனை கட்டி முடிக்கிறதுக்கு தேவையான பொருளாதாரம் கைக்கு கிடைக்கும். லாபஸ்தானத்துல குரு பார்வை அதுவும் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு. ஆகவே கடன் சுமை குறையும். கடன் பிரச்சனையில இருந்து வெளில வருவீங்க. தங்க அணிகலன்கள் அடகுல இருக்குன்னா அதை மீட்டெடுக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். புதுசா தங்க அணிகலன்களை கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணி சேர்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கேது பாகியத்துல இருக்காரு. ஒரு விஷயத்த சாமானியமா பண்ண விட மாட்டார். ஆனா குரு பார்வையில இருக்கிறதுனால நீங்க கொஞ்சம் முயற்சி எடுத்தீங்கன்னா புதுசா தங்க அணிகலன்கள் வாங்கலாம். அதுக்கான சோர்ஸ் இப்ப கிடைக்கும். அதே போல தர்மஸ்தானம் சொல்லுவோம். அந்த பாகியஸ்தானத்தை தான தர்மங்கள் செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். கடந்த காலகட்டங்கள்ல மனநிலை இருந்திருந்தாலும் மனதளவுல நம்ம நிறைய பேருக்கு உதவி செய்யணும் அப்படின்னு நீங்க நினைச்சிருந்தாலும் அதை உங்களால செயல்படுத்தி இருக்க முடியாது. ஏன்னா கேது பாகியத்துல இருந்து ஏதோ ஒரு தடையை கொடுத்திருப்பாரு. இந்த நேரத்துல குரு பார்வையில கேது இருக்கிறதுனால நிறைய தர்ம காரியங்கள் செய்யறதுக்கு நமக்கு வாய்ப்பு கிடைக்கும். எனவே இந்த காலகட்டங்களில் நிறைய பேருக்கு தான தர்மங்கள் செய்வீங்க. அதன் மூலமா மன நிம்மதியும் மன நிறைவையும் பெறுவீங்க. ஏதோ ஒரு வகையில சின்னதாச்சும் அந்த ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். அதன் மூலமா நிச்சயமா உங்களுக்கு மன நிறைவும் மன நிம்மதியும் கிடைக்கும். அடுத்தது குருவுடைய சப்தம பார்வை நம்முடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல விரையாதிபதி 3ஆம் அதிபதி 11ஆம் இடத்தை பார்க்கும்போது அதுவும் குரு பகவானா இருந்து பார்க்கும்போது பொருளாதாரத்தை சம்பாதிக்கிற அந்த முயற்சி பல மடங்கா இருக்கும். நல்லா எஃபோர்ட் போடுவீங்க. நிறைய பொருளாதாரம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற அந்த சிந்தனை வேட்கை இப்போ அப்படியே ஊட்டெடுத்து அப்படியே டிராவல் ஆகிட்டே இருக்கும் மைண்ட்ல. நிறைய சம்பாதிக்கணும், பணம் சேர்க்கணும், லைஃப்ல இருக்கிற கமிட்மெண்ட் எல்லாம் முடிச்சுட்டு செட்டில் ஆகணும் அப்படிங்கிற அந்த உத்வேகம் எல்லாம் இப்ப பிறக்கும். லாபஸ்தானத்தை விரையாதிபதி பார்க்கிறதுனால நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கான பொருளாதாரம் நமக்கு கிடைச்சிரும்னு அர்த்தம். தேவையில்லாம போய் கடன் வாங்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருக்காது. ஆல்ரெடி கடன் இருக்குன்னா அந்த கடனை கட்டி முடிக்கிறது வாய்ப்பு கிடைக்கும். கடந்த காலகட்டத்தை நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது லைஃப்ல ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா பொருளாதாரம் தான் ஒரு பெரிய தடையா இருந்திருக்கும். மகர ராசிக்கும் மகர ராசியுடைய நட்சத்திரத்துக்கும் கையில பணம் இல்லையே அப்படிங்கிற ஒரு மன உறுத்தல் ஒரு பக்கம் இருந்திருக்கும். ஒரு மாதிரி கவலை, பொருளாதாரம் சார்ந்த சிந்தனை இதெல்லாம் நிறைய கொடுத்திருக்கும். பணம் சம்பாதிச்சாலும் அதுல திருப்தி இல்லையே அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையை கொடுத்திருக்கும். இப்ப குரு பார்வை வரதுனால ஒரு நிறைவை கொடுக்கும். ஓகே, இவ்வளவு சம்பாதிச்சோம், இவ்வளவு நம்ம சேமிச்சோம், இவ்வளவு நம்மளுடைய கமிட்மெண்ட் எல்லாம் ஃபுல் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிறைவை கொடுக்கும். அதை நம்ம இந்த காலகட்டத்தில் ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயமா எடுத்துக்கலாம். அடுத்தது மூத்த சகோதரத்துவம் சார்ந்த வகையில சுப விரைய செலவுன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஏதோ ஒரு வகையில ஒரு விதமான விரைய செலவுகள் ஏற்படலாம். ஏன்னா லாபஸ்தானம்ங்கிறது மூத்த சகோதர ஸ்தானம். அதை குரு பகவான் அதுவும் விரையாதிபதி பார்க்கும்போது மூத்த சகோதரத்துவம் சார்ந்த வகையில ஏதோ ஒரு வகையான விரைய செலவுகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் ஏற்படுறது வாய்ப்புகள் அதிகம். அடுத்தது மெயினா பார்த்தோம்னா உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிச்சயமா உத்தியோக வாய்ப்பு கிடைச்சிரும். பிப்ரவரி 4 ஷோரா நீங்க ரெடியா இருக்கலாம். உத்தியோக வாய்ப்பு நிச்சயமா கிடைச்சிரும். ஏன்னா லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும்போது நமக்கு பொருளாதாரம் கைக்கு வரணும். நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கான அந்த பொருளாதார நிலையை நம்ம கெயின் பண்ணணும். ஆகவே அதுக்கு நம்ம முதல்ல வேலைக்கு போகணும். அதுக்கான ஒரு தொழிலை ஸ்டார்ட் பண்ணணும். அது இருந்தா தானே பொருளாதாரம் நமக்கு கிடைக்கும். எனவே உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு உத்தியோக வாய்ப்பு சாலிடா அந்த காலகட்டங்களில் கிடைச்சிரும். ஆல்ரெடி நீங்க உத்தியோகத்தில் இருக்கீங்கன்னா இந்த நேரத்தில் சம்பள உயர்வு, பதவி உயர்வு தாராளமா எதிர்பார்க்கலாம். ஒரு சில தடுமாற்றங்கள் இருக்கலாம், ஒரு சில குழப்பங்கள் இருக்கலாம். இருப்பினும் அதை தாண்டிய வெற்றி நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும். அதே போல தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பொறுத்த வரைக்கும் 7.5 சனி அப்படின்னு நினைச்சு ரொம்ப கவலைப்பட வேண்டாம். 7.5 சனி உங்களுக்கு விலக போகுது. அதுலயும் சனி பகவான் பாத சனியா 2ஆம் இடத்துல இருக்காரு. எனவே இந்த டைம் பீரியட்ல நீங்க உங்களுடைய தொழில நீங்க சின்னதா இன்வெஸ்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு ஃபேவர் பண்ணும். ஹை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம். அதுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். சின்னதா ஒரு சின்ன முதலீடு பண்ணி உங்களுடைய ஸ்டார்ட் அப்
பிசினஸை நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு கரெக்டான டைம் பீரியடா இருக்கும். ஆல்ரெடி பிசினஸ்ல இருக்கீங்க, ஆல்ரெடி ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா இந்த டைம் பீரியட்ல உங்களுடைய மூளை நல்லா பிரிஸ்கா வேலை செய்யும். நம்ம எப்படி சம்பாதிக்கலாம், எந்த மாதிரி நம்ம எஃபோர்ட் போட்டோம்னா நமக்கு எந்த மாதிரி வருமானம் கிடைக்கும் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட், அந்த பொருளாதாரம் சார்ந்த சிந்தனை, அந்த கால்குலேஷன்லாம் ரொம்ப சிறப்பா வரும். ஸோ அதை நான் பெரிய பாசிட்டிவா பாக்குறேன். எனவே தொழில் உத்தியோகம் அதெல்லாம் சிறப்பு தான், அதுல எல்லாம் எந்த ஒரு குறையும் இல்ல. ஜென்மத்துல குரு பார்வை, பொருளாதாரம் சார்ந்த சிந்தனை அதிகமா இருக்கும். குழந்தை பாகியம், பிள்ளைகள், பூர்வீக சொத்து, காதல் உறவு சம்பந்தப்பட்ட விஷயம், அடுத்து தந்தை சார்ந்த விஷயம், மேலும் கடன் சம்பந்தப்பட்ட விஷயம், இதுல எல்லாம் சிந்தனை ஓட்டம் அதிகமா இருக்கும். 2ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால ஃபேமிலி சார்ந்த வகையில பெருசா நிம்மதி இருக்காது, பெருசா ஒற்றுமை இருக்காது. சனி விலகுற வரைக்கும் அந்த ஒரு அதிருப்தியான நிலை இருக்கும். ஆனா எல்லாமே இப்ப கைகூடி வர மாதிரி தெரியும். மார்ச் 29க்கு மேல நிறைய சுப மாற்றங்கள் இருக்கு. ஏன்னா சனி பெயர்ச்சி மார்ச் 29ல. சோ அது வரைக்கும் கொஞ்சம் அப் அண்ட் டவுன்ஸ்ல இருக்கும். ஃபேமிலியை நீங்க கொஞ்சம் சகிப்புத்தன்மையோட அனுசரிச்சு போகணும். எதையும் பெருசுபடுத்த கூடாது. அப்படியே நியூட்ரலா நீங்க மட்டும் டிராவல் பண்ணிட்டே இருக்கிறது நல்லது. ஃபேமிலில முடிஞ்ச அளவுக்கு வாக்குவாதத்தை அவாய்ட் பண்ணிக்கோங்க. தேவையில்லாத பேச்சுவார்த்தைகள் பெரிய வாக்குவாதமா மாறிடும். அதனால பேச்சுவார்த்தைகள்ல ஒரு நியூட்ரலைசேஷன் அப்படிங்கிறது நிச்சயமா இருக்கணும். அடுத்தது முக்கியமான ஒரு இன்டிமேஷன் என்னன்னா ஹெல்த்ல கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க. அது உங்களுக்கு வந்து ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். ஏன்னா சனி பார்வை அஷ்டமத்துல இருக்கு. 2ஆம் இடத்துல இருந்து அஷ்டமத்தை சனி பகவான் பார்க்கிறாரு. ஹெல்த் மட்டும்தான் மகரத்துக்கு இப்போ ஒரு பெரிய மைனஸா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. அதனால ஹெல்த்தை மட்டும் நீங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கோங்க. பணம் சம்பாதிங்க வேணான்னு சொல்லல. உடலை ரொம்ப வருத்திக்கிட்டு உங்களுடைய உடலுக்கு தண்டனை கொடுத்து ஒரு பொருளாதாரத்தை நீங்க ஈட்டணும்னு அவசியமே கிடையாது. ஹெல்த்தை ஃபர்ஸ்ட் கேர் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்க இருக்கிற டைமிங்ல நீங்க எந்த அளவுக்கு சம்பாதிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா சம்பாதிங்க. அடுத்து இந்த குரு பெயர்ச்சியில எது மைனஸா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாமே சுப மாற்றம் தான். அதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்ல. மைனஸ் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா பொருளாதாரம் மட்டும்தான். பொருளாதாரம் என்ன சார் மைனஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா வரக்கூடிய பொருளாதாரத்தை சுப மாற்றத்துக்காக இன்வெஸ்ட் பண்ணிடுவீங்க. இப்போ வந்து திருமண முயற்சி எடுக்கிறீங்க, குழந்தைகளுக்கு சுப விஷயம் பண்றீங்க, அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு வகையில மருத்துவ செலவு உங்களுக்கோ அப்படி இல்லைன்னா உங்களுடைய பெற்றோருக்கோ யாருக்கோ ஒரு சில மருத்துவ செலவு பண்றீங்க. இதெல்லாம் வந்துட்டு ஒரு விதமான விரைய செலவு. வரக்கூடிய பணத்தை ஒரு அர்த்தமுள்ள விஷயத்துல இன்வெஸ்ட் பண்ணிடுவீங்க. இதை நான் மைனஸ்னு கூட சொல்லக்கூடாது. இருந்தாலும் வரக்கூடிய பொருளாதாரம் கரெக்டா எல்லாத்துக்கும் இப்படி பங்கு போட்ட மாதிரி கரெக்டா பிரிஞ்சிரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் உங்களுக்கு இன்டிமேட் பண்றேன். அடுத்தது மெயினா ஹெல்த். உங்களுடைய ஹெல்த்ல கேர் எடுத்துக்கோங்க. இது ரெண்டும் தான் நான் பார்க்கறதுலேயே ஒரு பெரிய மைனஸா இருக்கு. அடுத்தது ஜென்மஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறதுனால அந்த நிறைய சிந்தனையை கொடுத்து நம்மள அதிகமா யோசிக்க வச்சிருவாரு. நேரம் கடந்து சாப்பிடுறது, நேரம் கடந்து தூங்குறதெல்லாம் இப்ப அதிகமா இருக்கும். அதனால தூக்கத்திலையும் உணவுலையும் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் பண்ணிக்காதீங்க. கரெக்டா தூங்குங்க, கரெக்டா சாப்பிடுங்க. தேவையில்லாத விஷயத்த அதிகமா யோசிக்காதீங்க. ஓவர் திங்கிங் இப்ப இருக்கவே கூடாது. ரொம்ப யோசிச்சுக்கிட்டு மணிக்கணக்கா உட்கார்ந்துருக்காதீங்க. சனி பார்வை 4ஆம் இடத்துல இருக்கு. தாய் சார்ந்த விஷயம், நம்முடைய மன ஆரோக்கியம் இதெல்லாம் கொஞ்சம் வெகுவா பாதிக்கப்பட்ட மாதிரியான ஒரு மனநிலையில இருக்கும். எது மேலேயும் ஒரு பற்று இல்லாத ஒரு மனநிலை வந்திருக்கும். எது மேலேயும் ஒரு பிடிப்பே இல்லாத ஒரு மனநிலை வந்திருக்கும். வரது வரட்டும், போறது போகட்டும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல இருப்போம். எனவே எதை நினைச்சு ரொம்ப ஒரி பண்ணிக்காம ஜஸ்ட் ரிலாக்ஸா நீங்க மூவ் ஆன் பண்ணுங்க. அடுத்தடுத்த கிரக மாற்றங்கள் நமக்கு ஆல்மோஸ்ட் ஃபேவரா வருது. ராகு கேது பெயர்ச்சியில கேது மட்டும் அஷ்டமத்துக்கு டிரான்சிட் ஆகுறாரு. மற்ற பெயர்ச்சிகள்லாம் நமக்கு ஆல்மோஸ்ட் ஃபேவரா இருக்கு. அதனால அதிகப்படியான குழப்பங்கள் எல்லாத்துக்கும் இந்த வருடத்துல சாலிடா நிவர்த்தி கிடைச்சிரும். அதுலயும் இந்த குரு வக்ர நிவர்த்தி நமக்கு ஒரு 75 to 80% கண்டிப்பா ஃபேவரான பலன்களை கொடுக்கும். இப்போ இதுல சொல்லியிருக்க அந்த மைனஸ் பாயிண்ட்ல மட்டும் கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க. மற்ற விஷயங்கள்லாம் நமக்கு சுபமான மாற்றத்தை அடையுது. வாழ்த்துக்கள். இப்போ நீங்க இது வரைக்கும் பார்த்த பலன்கள் எல்லாமே ஜஸ்ட் ஒரு பொதுவான கோச்சார பலன்கள் தான். இந்த பலன்கள் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்க கிரகநிலைகள் மற்றும் தசாபுக்திகளுக்கு இருப்ப நிச்சயமா மாறுபடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. எனவே 100% பலன்களை நீங்க கிளாரிஃபை பண்ணிக்கிறதுக்கு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை தான் நீங்க பார்க்கணும். இந்த கோச்சார பலன்கள் ஜஸ்ட் ஒரு கிளான்ஸுக்கு மட்டும் பார்த்துக்கோங்க. கிரகங்களுடைய சஞ்சாரம் எப்படி இருக்கு, அந்த கோச்சாரம் நமக்கு எந்த மாதிரியான ஆக்ஷன்ஸ் பண்ணும் அப்படிங்கிற ஒரு கிளான்ஸுக்காக மட்டும் பார்த்துக்கிட்டு உங்களுடைய தசாபுக்திகளின் படி நீங்க உங்களுடைய செயல்பாடுகளை வச்சுக்கிறது சிறப்பு. ஏன்னா அந்த கோச்சாரம் அப்படிங்கிறது ஒரு 25% மட்டும் தான் நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். மற்றபடி ஒரு 70% பலன்கள் நம்முடைய தசாபுக்திகளுக்கு ஏற்பதான் நம்முடைய வாழ்க்கையில நிறைய ரிஃப்ளெக்ஷனை காட்டும். எனவே உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல என்ன தசாபுக்தி நடக்குதோ அதற்கு தகுந்தாற் போல இந்த கோச்சார பலன்களை எடுத்து நம்ம கம்போஸ் பண்ணி பார்த்தோம்னாக்கா நமக்கு ஆல்மோஸ்ட் பொருந்தி வரும். பொதுவா எந்த தசாபுக்தி நடக்காம இருக்கிறது நல்லது அப்படின்னு பார்த்தோம்னா 3, 6, 8, 12 இந்த இடத்துக்குரிய தசாபுக்தி நடக்காம இருக்கிறது சிறப்பு. இந்த தசாபுக்தி நடக்குதுன்னா நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும். அடுத்தது பாதகாதிபதி மாரகாதிபதி இந்த ஸ்தானத்துக்குரிய தசாபுக்தி நடக்காம இருந்தா பெட்டரா இருக்கும். எது நடக்கிறது சிறப்பு அப்படின்னா நம்முடைய லக்னாதிபதி தசை நடக்கலாம். அதேபோல கேந்திர ஸ்தானாதிபதியுடைய தசை நடக்கலாம். அது ஆல்மோஸ்ட் ஃபேவர் பண்ணும். திரிகோண ஸ்தானாதிபதியுடைய தசை அதுவும் நல்லது பண்ணும். குறிப்பா சொல்லணும்னா உங்களுடைய லக்ன சுபர், லக்ன யோகர் இவர்களுடைய தசை நடந்தா ரொம்ப சிறப்பா இருக்கும். எனவே உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல என்ன தசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, என்ன அந்தரம் நடக்குது, அதற்கு தகுந்தாற் போல இந்த கோச்சார பலன்கள் உங்களுக்கு ரியாக்ட் ஆகும். எனவே உங்களுடைய குடும்ப
ஜோதிடத்தை உங்களுடைய பர்சனல் சார்ட்டை கொடுத்து என்ன தசாபுக்தி நடக்குது, நம்ம ஏதாச்சும் முக்கியமான மாற்றங்கள் பண்ணலாமா அப்படிங்கறத ஒரு கிளாரிஃபை பண்ணிட்டு நீங்க பண்றது சிறப்பு. முக்கியமா ரொம்ப முக்கியமான மாற்றங்கள் பண்றீங்கன்னாக்கா ஒரு வாட்டி கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. எல்லா விஷயத்துக்கும் நீங்க கிளாரிஃபை பண்ணணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப முக்கியமான விஷயங்களுக்கு நீங்க கிளாரிஃபை பண்ணிட்டு பண்றது சிறப்பு. மேலும் நம்மளுடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி புத்தாண்டு சிறப்பு பலன்கள் ரொம்ப கிளியரா ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அந்த பதிவுகளை பார்க்காதவங்க மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த ஒரு வருடம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு தெளிவான கிளான்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ராசி நட்சத்திரம் ரெண்டுக்குமே ரிலீஸ் பண்ணியாச்சு. உங்களுடைய ராசி நட்சத்திரம் ரெண்டையும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. அடுத்து சனி பயிற்சி பலன்கள் ரொம்ப கிளியரா ரிலீஸ் பண்ணிருக்கோம். மார்ச் 29 சனி பயிற்சி. அதுக்கான ராசி பலன்கள் ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கோம். அதையும் மறக்காம செக் பண்ணி பாருங்க. மேலும் நட்சத்திர பொது பலன்கள், ராசி பொது பலன்கள், நியூமராலஜி ப்ரெடிக்ஷன்ஸ், இப்படி நிறைய விஷயங்கள் நம்முடைய சேனல்ல கவர் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கோம். டைம் இருக்கும்போது அதெல்லாம் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் அந்த பதிவுகள் மூலமா உங்களுக்கு கிடைக்கும். அந்த வீடியோக்கான லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். உங்க டைம் இருக்கும்போது செக் பண்ணி பாருங்க. நிச்சயமா அதுவும் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில சின்ன ஒரு பயனுள்ள ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அண்ட் ஃபைனலி வெரி லிமிடெட் டைம். ஸோ பி கூல், ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்த்தி அண்ட் என்ஜாய். வாழ்த்துக்கள்.